வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மீ, அஸ், யூ, ஹிம் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் தமிழில் என்ன மீனிங் அப்படிங்கிறதையும் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மீ. மீனா எனக்கு அல்லது என்னை. இப்போ எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மீ அப்படின்னா எனக்கு. அதே மாதிரி என் அம்மா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மை மதர் கால் மீ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல மீ அப்படின்னா என்னை. நெக்ஸ்ட் ஒன் அஸ். அஸ்னா எங்களுக்கு அல்லது எங்களை. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கிவ் அஸ் அ சான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே அஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு. அதே மாதிரி எங்களை மறந்துடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஃபர்கெட் அஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல அஸ் அப்படின்னா எங்களை. நெக்ஸ்ட் ஒன் யூ. யூனா உனக்கு அல்லது உன்னை. உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ நோ அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போ இங்கே யூ அப்படின்னா உனக்கு. இப்போ நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ சா யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல யூ அப்படின்னா உன்னை. நெக்ஸ்ட் ஒன் ஹிம். ஹிம்னா அவனுக்கு அல்லது அவனை. நான் அவனுக்கு பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கேவ் ஹிம் மணி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஹிம் அப்படின்னா அவனுக்கு. அதே மாதிரி நான் அவனை சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ மெட் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ஹிம் அப்படிங்கிறதுக்கு அவனை அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட் ஒன் ஹர். ஹர்னா அவளுக்கு அல்லது அவளை. நான் அவளுக்கு உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹெல்ப் ஹர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ஹர்னா அவளுக்கு. அதே மாதிரி நான் அவளை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஃபர்காட் ஹர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ஹர்னா அவளை. நெக்ஸ்ட் ஒன் இட். இட்னா அதை. நான் அதை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லாஸ்ட் இட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இட் அப்படின்னா அதை. லாஸ்ட் ஒன் தெம். தெம்னா அவர்களுக்கு அல்லது அவர்களை. இப்போ அவங்களுக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் ரிமைண்ட் தெம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே தெம் அப்படின்னா அவர்களுக்கு. அதே மாதிரி அவங்கள நிறுத்தாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்டாப் தெம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல தெம் அப்படின்னா அவர்களை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.